இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அட இது நீதானா? அட காசில தலைமுழுக நீதான் மலிஷ்கான்னு அந்த ஆளு கண்டுபிடிக்கலையா? உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. அதனாலதான் அந்த ஆளுக்கு தெரியல. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மொத்த கரையும் தூக்கி மூஞ்சில பூசிக்கிட்டியா? ஏன் கோவப்படுற? அதான் தப்பிச்சிட்டல, சந்தோஷப்படு. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நான் கூட தான் கலந்துக்கிட்டேன். ஆனா நான் ஜெயிக்கவே இல்லையே. ஆனா நீ ஜெயிச்சிட்ட. இத பாரு, திடீர்னு அந்த ஆள் வந்து நின்னதுல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் பல்பு எரியவே இல்ல. ஆனா நீ புத்திசாலிமா, என் காட் ஃபாதர் மணி. நான் அங்கிள் கிட்ட மாட்டினா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதோட இவர் இருக்கும் போது நான் வெளியே போக முயற்சி பண்ணா தப்பிக்கவே முடியாது. நான் இப்ப என்ன பண்ண? எப்படி தப்பிப்பேன்? ஓ காட், இப்படி ஒரு நாள் வரணுமா? இது எல்லாத்துக்கும் அந்த லக்ஷ்மி தான் காரணம். அவ்வளவுதான் இதெல்லாம் பண்றேன். இப்ப அங்கிள் என்ன பார்த்தா அவருக்கு அடையாளம் தெரியாது. ரிஷி நீ என்கிட்ட இருந்து பறிச்சல்ல, இப்போ உன்கிட்ட இருந்து உன்னோட ரிஷி, உன்னோட நிம்மதி, சுகம் எல்லாத்தையும் நான் பறிக்கிறேன். உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன். ஏன் முகத்துல இவ கரிய பூசிட்டால, உன் முகத்துல கரிய நான் பூசுவேன் லக்ஷ்மி. நிரந்தரமா பூசுவேன். bloody hell. வாய்க்கு வந்தபடி உளறாத. என்ன கேள்வி கேக்குறதுக்கு நீ யாரு? யாரா நீ? தெருவுல சுத்துற பொறுக்கி நீ. வாயை மூடிட்டு நான் என்னத்த சொல்றேனோ அதை பண்ணா மட்டும் போதும். என்கிட்ட இப்படிதான் பேசுவேன். ஆமா, அப்படிதானே பேச முடியும். ஏன்னா நீயும் அதுக்கு மட்டும் தான் லாக்கி. புரிஞ்சுதா? சரி, நான் அப்ப கிளம்புறேன். நீ வேலையை நீயே பாத்துக்க. போ. bloody blackmailer. சரி போ, நான் சொல்றத பண்ணாத. இதுல உனக்கு தான் நஷ்டம். ஏன்னா பல்வேந்தர், எவன் என்னோட இந்த வேலையை செய்யறானோ அவனுக்கு நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட்டை கொடுப்பேன். நினைச்சு பார்க்க முடியாத பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் 4 லட்சம் ரூபா தான் தூக்கி போட்டேன். இப்ப கொடுப்பியா? கொடுப்பேன். ஆனா நான் சொல்ற வேலையை முழுசா முடிச்சு காட்டணும். அதை நீ பண்ணி முடிச்சா உனக்கு கொடுக்கறேன். என்ன கேக்குறியோ அது கிடைக்கும். நல்லா யோசி பல்வேந்தர். நான் கொடுக்கற பணத்துல ஒரு லட்சுமி இல்ல, 1000 லட்சுமியை நீ விலை கொடுத்து வாங்கலாம். இப்போ இந்த நிமிஷமே போய் லக்ஷ்மியை என் காலடியில கொண்டு வந்து போடு. ஏன்னா இப்போ லக்ஷ்மி என்னோட புதிய ரூபத்தை பாப்பா. உங்க பொண்ணு காணாம போனதுனால இப்படி இருக்கீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு தனியா இட்ஸ் நாட் டன். இது சேஃபே இல்ல. இன்ஃபேக்ட் நானும் ஒருவேளை கிட்னாப்பர்ஸ் கூப்பிட்டுருப்பாங்களோ, நீங்க தனியா போறீங்களேன்னு நினைச்சுதான் நானும் பின்னாடியே வந்தேன். தேங்க்யூ சோ மச் அண்ணா. கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஆக்சுவலி நீங்க அபய் கிட்ட சொல்லிருக்கலாம், ரிஷி கிட்ட சொல்லிருக்கலாம், போலீஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஐ நோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். பட் யூ நோ, நான் அந்த பொண்ணை பார்த்த உடனே வேற எதை பத்தியும் யோசிக்கல. அவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். கடைசியில பார்த்தா அவ பிச்சைக்காரி. அங்க மல்லிஷ்காவும் இல்ல. அம்மா வச்சே, என் வேதனை உங்களுக்கு புரியும். ஆமா புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்க கவலைப்படாதீங்க. மல்லிஷ்கா எங்க இருந்தாலும் சரி பத்திரமா வீட்டுக்கு வந்துடும். ஐ ஹோப் சோ. வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல என் வண்டி அங்க ரெடியா தான் இருக்கு. நான் போறேன். டிரைவர் நிச்சயம் ரெடி பண்ணிருப்பாரு. நீங்க போங்க ப்ளீஸ். நீங்க மலிஷ்காவை தேடுறீங்கன்னு எங்களுக்கு டிஸ்கோ கிளப்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஆமா, நான் அங்க வந்திருந்தேன். அது மலிஷ்கா என்ன நிலைமையில இருக்கா, எங்க இருக்கான்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்ல முடியும். அதுக்கு நீங்க நேர்ல வர வேண்டியது இருக்கும். எங்க என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா சரி சார், நீங்க யாரு? அதோட நான் எப்படி வந்து உங்களை பாக்குறது? அதுவும் இல்லாம எப்படி உங்களை நம்புறது? சரிங்க, நீங்க நம்ப வேண்டாம். நீங்க நம்புவீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் போன் பண்ணேன். நீங்க மலிஷ்காவை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறீங்கன்னா இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இதை நான் ரிஸ்க் எடுத்து தான் உங்ககிட்டயே சொல்ல வந்தேன். அவங்க ஒன்றும் சாதாரண ஆட்கள் இல்ல, ரொம்ப பயங்கரமானவங்க. இருந்தாலும் நீங்களும் மலிஷ்காவும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க மலிஷ்காவை என்ன வேணாலும் பண்ணலாம். ஜாக்கிரதையா இருங்க. இல்ல வேண்டாம். நான் எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். நீங்க அட்ரஸை எழுதிக்கங்க. சரி நான் இப்பவே கிளம்பி வரேன்.
இப்போ லக்ஷ்மியை டெலிவரி எடுத்து ஆ. நாம மனுஷ்கா கிட்ட அப்படியே கொடுக்கணும். அதுக்கப்புறம் காசு கிடைக்கும். அப்புறம் லக்ஷ்மிய அவங்க பாத்துக்க போறாங்க. நமக்கு என்ன, அது அவங்க தலைவலி. சரியா? பல்லு நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறடா. இங்க பாரு, என்கிட்ட மறைக்க கூடாதுன்னா என்கிட்ட மட்டும் நீ பொய் சொல்லியிருக்கன்னு எனக்கு அப்புறமா தெரிஞ்சதுன்னா அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். என்ன கோச்சுக்காத. ஏன்டா இப்படி இருக்கு நீ? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கேனா? சரி நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு தெரியும்ல, எனக்கு என்ன வேணும்? லக்ஷ்மி வேணும். டேய் தப்புடா. உனக்கும் பணம் வேணும், எனக்கும் பணம் வேணும். லக்ஷ்மியை தூக்கி அப்படியே மனுஷ்கா கிட்ட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவ கொஞ்சறாலோ இல்ல விளையாடுறாளோ அவ தலையெடுத்து விடு. ஆனாலும் அவ லக்ஷ்மியை என்ன பண்ண போறா அத முதல்ல சொல்லு. ஏன்டா லக்ஷ்மி லக்ஷ்மி கத்திக்கிட்டு இருக்க? என்ன வேணா பண்ணிட்டோம். அவளோட பிளான் என்னன்னு நான் சொல்றேன். அவ வந்து அந்த லக்ஷ்மிய அதெல்லாம் சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. லக்ஷ்மியோட இறுதி சடங்கு. அவளுக்கு காரியம் பண்ண விரும்புறேன். புரியுதா? நான் என்ன நினைச்சேன்னா லக்ஷ்மி இங்க கூட்டிட்டு வந்து அவ கை காலை கட்டி அவ மூஞ்சில கரிய பூசுவ. போதும் போதும், அதெல்லாம் பண்ண போறது இல்ல. அவளை மொத்தமா ஒழிக்க போறேன், அதுவும் நிரந்தரமா. அதுக்காக தான் அவ்வளவு பணத்தை கொடுக்கறேன். சோ அமௌண்ட் பெருசுனா வேலையும் பெருசு. சரி, உன் பிளான் என்ன அதையாவது சொல்லு. நீ போய் லக்ஷ்மியை கூட்டிட்டு வா. அவளை நான் இங்க கொலை பண்ணிடுவேன். அப்புறம் லக்ஷ்மி என்னை எப்படி கிட்னாப் பண்ணான்னு நான் கத்தி கத்தி சொல்லுவேன். என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணா அங்க போய் நான் நல்லா அழுது டிராமாலாம் பண்ணுவேன். அப்புறம் யார் நீ? என்ன விடு, விடுன்னு சொல்றல. ரிஷி, 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 ரிஷி. ரிஷி, ரிஷி.